ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் யஷ்வந்த். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன். ஏன்னா இப்போ இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வேலை, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து படிக்கணும். ஸோ அந்த டைம் இல்லை. இனிமேட்டு ரெகுலராக வீடியோஸ் வரும் கைஸ். டெய்லி சண்டே வீடியோ வந்துடும். சண்டே காலையில் ஷார்ப்பாக 9 o'clock வீடியோ வந்துடும் கைஸ். ஸோ இப்போ நம்ம கிராணி 3 எப்படி விளாட்றது தான் பார்க்க போகிறோம். உள்ளே போயிட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோ வரணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோலாம் வந்தால் உங்களுக்கு தெரியும். Let's go for day 1. Guys, இப்போ வந்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா நம்ம இந்த எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். இது என்ட்ரன்ஸ் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். வாங்க பண்ணுறதை பார்ப்போம். வாங்க போகலாம். சரி ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம மேலே போவோம். இருங்க, பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு இது ஓப்பன் பண்ணுவோம். கைஸ் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். அங்கே பார்ப்போம் என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ட்ராலை பிடிச்சிருக்கோம் கைஸ். போல் இந்த ட்ராலை எதுவும் இல்லை. இந்த ட்ராலை கைஸ் எதுவுமே இல்லை கைஸ், ஒன்றுமே வைக்க மாட்டேறாங்க. சரி கைஸ், நம்ம போய் கிச்சனில் பார்ப்போம். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். கிச்சனில் எதாவது கிடச்சதுன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு என்ன பண்ண முடியும் பார்ப்போம். இந்த ட்ராலில் எதாவது இருக்கா கைஸ்? இல்லை நமக்கு சேஃப் கீ கிடச்சிருக்கு. இருங்க, அப்புறம் சேஃபாக போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறமா கிச்சன் செக் பண்ணிக்கலாம் கைஸ். சேஃப்டி அது உள்ள என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி எஸ்கேப் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். இதற்கு சேஃப் இதற்கு கைஸ். ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னா பார்ப்போம். பிரிட்ஜ் கிராங்க் கைஸ். சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்க்கான ஃபஸ்ட்டு இதே கிடச்சிச்சு கைஸ். ஸோ நம்ம இதை வச்சு கைஸ் எலக்ட்ரிக் ஸ்விட்ச், பட் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு இன்னும் ஃபியூஸ் மட்டும் கிடச்சா போதும். எஸ்கேப் பண்ணலாம் கைஸ். பிரிட்ஜ் கிராங்க் கிடச்சிச்சு, ஃபியூஸ் மட்டும் கிடச்சா போதும். சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு பிரிட்ஜ் கிராங்க் கிடச்சிச்சு. ஸோ இதை வச்சு நம்ம அந்த பாலத்தை இங்கே வர வச்சிடலாம். இன்னும் நமக்கு ஃபியூஸ் மட்டும் வேணும். அந்த பாலம் அப்படி கீழே வந்துடும். ஃபியூஸ் இங்கே எங்கேயா தான் கைஸ் இருக்கும். நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். கிடச்சதுன்னா நம்மளுக்கு வாங்க ஃபஸ்ட்டு கிச்சனில் செக் பண்ணுவோம். ஃபியூஸ் கிடச்சதுன்னா அங்கே போய் மாட்டிட்டு எலக்ட்ரிசிட்டி வர வேணும் கைஸ். அதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு தேடுவோம். ஃபியூஸ் ஓகே கைஸ், ஃபியூஸ் தேடுவோம். வாங்க, ஃபியூஸ் எங்கே இருக்குன்னே தெரில கைஸ். இங்கே மேட்ச் பாக்ஸ் இருக்குது. இங்கே அந்த காக்காட்ட என்ன இருக்குன்னு பார்த்து வந்துடும் கைஸ். அதுகிட்ட கூட ஃபியூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு கூட நம்ம எஸ்கேப் ஆக பார்ப்போம். எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இது ஓப்பன் பண்ணுவோம். இதில் எதாவது இருக்கா? நத்திங், எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அந்த காக்காட்ட போவோம். வாங்க, காக்கா தான் எதாவது வச்சுருப்போம். அதுகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு மேலே போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க இருங்க கைஸ், இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் வழி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போது செக் பண்ணி பார்ப்போம். இருங்க, இங்கே இந்த ரூமில் பார்த்துக்கலாம். இந்த ரூமில் பார்க்கலாம். இந்த ரூமில் இருக்கா? ஃப்யூஸ் இருக்கணும். எதுவுமே இல்லை. இது அது ஒன்றும் இல்லை கைஸ், வேஸ்ட்டில். ஸோ நம்ம கிச்சனில் செக் பண்ணிட்டோம். மேலே போய் பார்த்து வந்துடும் ஒரு தடவை. காக்காட்டை என்ன இருக்கும் பார்த்துக்கலாம் கைஸ். ஃபயர்வுட் மட்டும் கிடச்சிதுன்னா ஓகே. காக்காட்டை இருந்தால் அது பிடிக்கிறோம். இதுதான் கைஸ். இங்கே ஃபியூஸ் போட்டோன்னா ஓகே, அந்த டோர் ஓப்பன் ஆகும். நம்ம அப்படியே எஸ்கேப் போயிடலாம். எங்கள் காக்கா என்ன வச்சுருக்கோன்னு பார்த்துருவோம். காக்கா வாட்டாடி ட்ரெயின் கீ தான் கைஸ் காக்காட்ட இருக்குது. ஸோ நமக்கு யூஸே கிடையாது. நாங்கள் இந்த வாட்டை எவ்வளோ குடிச்சோம். ஓகே, குடிச்சாச்சு. வேஸ்ட் தான் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். அப்படியே இது அங்கே போய் பார்க்கணும். இந்த ரூமுக்கு மேலே கைஸ். இருங்க, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை கைஸ், நினச்சேன். இப்போ இந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரூமை அப்படி போய்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மேலே போங்க கைஸ். அந்த ரூமை செக் பண்ணி பார்ப்போங்க. அந்த ரூமில் இருந்துச்சுன்னா ஓகே, வாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இது பிளாங்க் வேறு என்ன கைஸ்? பிளாங்க் அங்கே தான் இருக்கும். இது நம்ம அப்போ மேலே போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. பிளாங்க் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக அங்கே போய் அங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சப்போஸ் நமக்கு ஃபியூஸ் கிடைக்கலன்னா வேறு எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். பிளாங்க்கு இந்த இல்லை, இங்கே இல்லைன்னு இருக்கேன். சரி விடுங்க கைஸ், நம்ம டேட் ஸ்கிரீனுக்கு போகலாம். ஓகே, இது 2 கத்தி. ஓகே கைஸ், நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம். கைஸ் நம்ம கீழே போய் பார்க்கவே இல்லை பாருங்கள், மறந்தே போயிட்டோம். கீழே போய் பார்ப்போம். வாங்க, கீழே போய் பார்க்கவே இல்லை. இங்கே எங்கேயா இருக்கான்னு பார்ப்போம். இது சைரன் வேறு வந்துடுவேன்.
நம்ம ஈஸியாக ஸ்கிப் பண்ணலாம். அதான் இங்கே எதாவது இருக்கா? வெப்பன் கீ வச்சு பண்ண முடியாது கைஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ மேலே போய் அந்த பிளாங்க் எடுக்கிறது தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே போய் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இங்கே என்ன வந்தோம், நாங்கள் மேலே போயிடுவோம் ஃபஸ்ட்டு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறோம், பிளாங்க் இருக்குன்னு பார்க்குறோம், பிளாங்க் தூக்குறோம் வரோம். தூக்கிட்டு இந்த ரூமுக்குள்ளே போவோம் கைஸ். இந்த ரூமுக்குள்ளே போய்ட்டு அதை பார்க்கணும், அங்கே போகலாம் கைஸ். அப்போ இந்த ரூம்லேயே கரெக்டாக பார்ப்போம். கோகனட்டு தான் இருக்குது. சரி அதை வச்சு கோகனட்டா, சரி கோகனட் கூட எடுத்துப்போங்க கைஸ். அதுவும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் அப்படி வச்சுது ஓகே கைஸ், நம்ம கோகனட் உடச்சதில் காயின் தான் இருக்குது. ஸோ நமக்கு அது தேவையில்லை, இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு கைஸ் ஆல்ரெடி. ஸோ நமக்கு இப்போ பிளாங்க் எடுக்கிறது தான். பிளாங்க் எடுத்துகிட்டு அங்கே போய் பார்ப்போம் இருக்கான்ட்டு. எல்லாம் வெப்பனுக்கு எடுத்துகிட்டு கல்லை பொறுக்கிட்டு அந்த வேஸ்ட்டை தள்ளி அது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போய் பிளாங்க் எடுத்துப்போம் பேசாமல். வாங்க பிளாங்க் எடுத்தால் அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபியூஸ் மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும் கைஸ். இன்னும் ஃபஸ்ட்டு பிளாங்க் இருக்குன்னு பார்ப்போம். அதே ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். பிளாங்க் இருக்கான்னா இருக்கு இங்கே ஓரத்தில், அப்படியே ஓரத்துலேயே போ, அப்படியே இப்படி திரும்ப என்ன இருக்குது, ஒன்றுமே காணும் கைஸ். இது ஒன்றுத்துலேயே காணும், ஒன்றுமே இல்லை. இருங்க அங்கிட்டு போய் பார்ப்போமா? அங்கே அப்படியே ஓரத்துலேயே ஒட்டிக்கிட்டே போக முடியாது கிளம்பி. ஓகே கைஸ், இப்போ நமக்கு பிளாங்க்கு கிடைக்கல. இங்கே இல்லை, பிளாங்க் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். எங்கிட்ட எங்கே இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். பிளாங்க் இது இருக்குது, பார்த்துட்டேன். எஸ் கைஸ், பிளாங்க் கிடச்சிருச்சு. ஒர்க் பாருங்கள், ஈஸியாக கிடச்சிச்சே. ஒர்க்கு பாருங்கள் பிளாங்க்கு. ஓகே, இப்போ அங்கே மட்டும் இது கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். ஈஸியாக ஸ்கே பண்ணலாம். ஃபியூஸை போட்டு அப்படியே பட்டன் அழுத்திட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த எண்டு கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்ப்போம், பிளாங்க் வச்சு பார்ப்போம். வாங்க, அங்கே இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. வாங்க போய்கிட்டே இருக்கோம். மேலே போகணும், மேலே தான் இருக்குது. இது இல்லை இப்போ பக்கத்தில் இது இருக்குது கைஸ். கைஸ் வாங்க ஃபஸ்ட்டு முறையாக இதை வைத்து ப்ளேஸ் பண்ணி போகலாம். இதில் அப்படியே ஓரத்தில் போகணும் கைஸ். இன்னைக்கு இருந்துடும். அப்படியே ஓரத்தில் போய் இல்லை மட்டும் ஆக்ஸ்லேட்டரா வச்சுருங்க. நம்ம அந்த எஸ்கேப் பண்ண முடியும். அக்கௌண்ட் கிட்ட இருக்குது, கம்ப்யூட்டர் ஆக்ஸ்லேட்டர் இருக்குது, மென்க்கு இருக்குது கைஸ். நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடுவோம் கைஸ். நம்ம எல்லாமே கிடச்சிச்சு. ட்ரெயினுக்கு வந்து காக்காட்ட இருக்குது. நம்ம காக்காட்ட இருந்து எப்படியாவது பிடிக்கணும். அதை ஆக்ஸ்லேட்டர் இருக்குது, டிக்கெட்டு காயின் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாம் ஈஸி. அங்கே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் கீழே போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு ஃபயர் ரூட் கிடச்சா நல்லாயிருக்கும். இல்லை ட்ரெயினுக்கு காக்காட்டம் இருக்குது, ஆக்சிலேட்டர் இங்கே இருக்குது, டிக்கெட்டுக்கு காயின் அங்கே இருக்குது. இங்கே போட்டுருவோம். போயிட்டு ஃபஸ்ட்டு காயின் எடுத்துகிட்டு வருவோம். ரெண்டு பொருள் கிடச்சிருச்சு. 2ல் 1 பொருள் கிடச்சிருச்சு. இன்னும் ஒன்று ட்ரெயினுக்கு. அந்த காக்காட்டை வந்து எப்படியாவது பிடுங்க கைஸ். வெப்பன் கீ இருக்குது, அதை வச்சு பண்ண முடியுமா? அப்போனா கல்லை பிடிங்கிட்டு போயிடுவோம். ஒரு 2 கல் எடுத்துப்போம். இப்போ இருக்குது காயின். ப்ளீஸ் காயின் கிடச்சிருச்சு. வாங்க ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடுவோம். அப்போ கைஸ் பிரிட்ஜுக்குலாம் கிடச்சிருச்சு, பட்டு ஃபியூஸ் கிடைக்கல. ஸோ எங்கள் ஃபியூஸ் இது உள்ளே இருக்கான்னு பார்ப்போம். இது உள்ளே எதாவது இருந்துச்சுன்னா இருக்கும், இல்லைனா இல்லை கைஸ். இங்கே ஒன்றுமே இல்லை கைஸ். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு இந்த போட்டு டிக்கெட்டை காமிச்சிட்டு அந்த ஒயின் கத்தி இருக்குது பார்த்தீங்களா கைஸ். ஆஃப் பண்ணணும் கைஸ். கத்திகிட்டே இருக்குது. டிக்கெட் கிடச்சிச்சு. இருங்க இப்போ அதுகிட்ட போய் காமிச்சிடலாம். வாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வி ஹேவ் டிக்கெட் ப்ரோ. ஓகே ப்ரோ ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. ஓகே கைஸ், நமக்கு ட்ரெயின் ஓப்பன் ஆயிடுச்சு. வாங்க உள்ள போகலாம். அதுவே தானே ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். நமக்கு இந்த பகுதி வேணாம், இந்த பகுதி மட்டும் போதும். இருங்க நான் போய் ஃபஸ்ட்டு ஆக்சிலேட் எடுத்துகிட்டு வரேன். ட்ரெயினுக்கு காக்காட்டு இருக்குது கைஸ். அது இந்த சுவிட்ச் வர போடணும். ஒரே ஒரு சுவிட்ச் தானே. ஒரே சுவிட்ச் நாங்கள் பார்த்துட்டேன். இருக்குது கைஸ், இருக்குது நாங்கள் பார்த்துட்டேன். இல்லைங்க இது உள்ள கூட இருக்கலாம் கைஸ். வாங்க அப்படின்னா வெப்பன் கீ அங்கே தானே இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போயிடலாம். வாங்க இது உள்ளே போயிட்டு வெப்பன் கீ தூக்கிட்டு வந்துடுவோம். தூக்கி இதை உடச்சிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். அது உள்ளே கூட எதாவது இருக்கலாம், ஆனால் நமக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை. அந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் அந்த மேலே ஃப்ளோரில் இருந்துச்சு. கல் நம்மகிட்ட ஒன்றே தான் இருக்குது. எங்கே ஃபஸ்ட்டு இதை போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம். சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குது. ஸ்லோவாகவே போகிறான். ஸ்லோவாக போன கேம் லேட்டாக முடியும் கைஸ். அதுதான் நான் யோசிக்கிறேன். இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் வெப்பனை ஓப்பன் பண்ணி எடுப்போம். வாங்க. ஓகே இது பேருக்கு வெப்பனு தூக்குற வெப்பனை. ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை ஓகே கைஸ், நமக்கு எலக்ட்ரிக் சுவிட்ச் கிடச்சிச்சு. நம்ம இது இங்கே போட்டுருவோம். ஸ்லிங் ஷாட்டு எலக்ட்ரிக் சுவிட்ச் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு
ஃபுல்லாக ஆன் பண்ணிவிடுவோம் வாங்க. லெட்ஸ் கோ டவுன். கைஸ் வெப்பன் கீ எடுத்தாச்சு. ஒரே ஒரு கல் தான் இருக்குது, கீழே போய் பிடிக்கிடணும். கைஸ் கல் வந்து ஒன்று கீழே இருக்கிறது உடைக்கணும், இல்லைனா அந்த காக்காவை போட்டுடணும். காக்காவை போட்டுனா ட்ரெயின் கீ கிடச்சிடும், நம்ம எஸ்கேப் போயிடுவோம். வாங்க, அதான் பெஸ்ட் ஐடியா. வாங்க ஃபஸ்ட்டு இங்கே இது ஃபுல்லாக ஆன் பண்ணி விட்ருவோம். ஆன் ஆன் ஆன். அவ்வளோதான் கைஸ், ட்ரெயின் சப்ளை ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு காக்காவை போட்டு தள்ளிட்டு ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க, ஆக்சிலேட்டர் இது இருக்குது. ட்ரெயின் கீ போட்டு ஆக்சிலேட்டர் போட்டு அழுத்தணும்னா கிளம்பிடலாம். எல்லாமே ரெடி கைஸ் கிட்டத்தட்ட. இன்னும் அந்த ட்ரெயின் கீ மட்டும் வேணும். ட்ரெயின் கீ காக்காட்ட தான் இருக்குது, காக்காட்ட இருந்து பிடிங்க. வாங்க, லெட்ஸ் கோ டு காக்காஸ் வீடு. வாங்க போகலாம். அவ்வளோ கூட ஃபயர் ஒன்று தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. வாழ்க்கை வாங்க. காக்கா அங்கிட்டு போ, அங்கிட்டு போ. போகணும், அது பொருட்குள்ளே இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஜாலியா என்ன பண்ணலாம் கைஸ், இது நம்ம அதை உடச்சிக்கலாம் போல். இவங்க இப்படி தான் பண்ணிடுவோம். இப்படி கீழே முடிச்சு இப்படி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துடணும். அவ்வளோதான் கைஸ். கல் மட்டும் பட்டிட்டு போவாங்க. இந்த காக்கா போக மாட்டேங்குது. ஸோ நம்ம ஸ்டோனை எடுத்துகிட்டு அதே ஸ்டோன் அதை வச்சு கீழே இருக்கிறத உடைக்கணும். வாங்க, அது உள்ள கன்று மாதிரி எதாவது இருந்தால், கன்று கிடைக்காது கைஸ். இந்த மாதிரி எதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபயர்வுட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எடுத்துருவோம். க்ரோபார் இருக்கும் கைஸ். க்ரோபார் வச்சு இதில் கூட ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாங்க, மேபே ஐ கேன் பிரேக் த கைஸ். க்ரோபார் இருக்குது. ஓகே, எதுனாது செடிக்கு நமக்கு தேவையில்ல கைஸ். க்ரோபார் இருக்குது. வாங்க, க்ரோபார் இருக்குது கிளம்பிடுவோம் கைஸ். இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க கைஸ், ஃபயர்வுட் கிடச்சிச்சு. மேட்சஸ் வாங்க. எஸ் கைஸ், காக்காவை போட்டு தலைமை அங்கே கைஸ் நடத்த மாதிரி ஃபயர்வுட் கிடச்சிச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட எஸ்கேப் முடிக்க போகிறோம். இருங்க, ஃபயர்வுட் இங்கே போட்டு நான் போய் மேட்சஸ் எடுத்து வந்துடுறேன். மேட்ச் பாக்ஸ் வாங்க போகலாம் கைஸ். வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். இங்கே தான் பார்த்தேன் மேட்சஸ் இங்கே இல்லை கைஸ். இந்த லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னு நினச்சேன். எங்கே பார்ப்போம், இங்கே இல்லை. அது இருக்குது கைஸ் மேட்சஸ். ஓகே கைஸ், ஃபயர்வுட் மேலே போடாச்சு. நம்ம கிட்டத்தட்ட எஸ்கேப் முடிக்க போகிறோம். வாங்க போகலாம். வளரலாம் பேசாமல் டக்குன்னு போவோம். வாங்க, ஃபயர்வுட் இருக்குது. இது வந்து நம்ம அந்த ரூமில் வைக்கணும். எனக்கு ஃபயர்வுட் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஃபயர்வுட் எடுத்துகிட்டு ரூமுக்கு போய் வச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் கைஸ். வாங்க, இந்த வழியாக போனால் தான் நமக்கு ஈஸி. இதுங்க ஃபஸ்ட்டு ஃபயர்வுட் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு லாக் பண்ணி வைப்போம். அப்போ தான் கைஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. வாங்க, கிட்டத்தட்ட எஸ்கேப் முடிச்சிட்டோம். ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். பட்டு அந்த காக்காட்டை மட்டும் ட்ரெயின்க்கு ஏற்றுறோம்னா முடிஞ்சிச்சு. வாங்க, ஃபஸ்ட்டு இப்போ வகையை மூட்டி அந்த காக்காவை துரத்தி விட்ருவோம். வாங்க, காக்கா ஓடிப்போ ரைட் கைஸ். வாங்க, டக்குன்னு போகணும். ஒன்றாத்தில் நடந்துடும் கைஸ் அது, அதனால தான் டக்குன்னு போயிட்டுருக்கேன். வாங்க, டக்குன்னு போவோம். ஃபாஸ்ட்டாக போகணும். காக்காட்டேருந்து அதை எடுக்கிறோம், வரோம். பார்த்தீங்களா கைஸ்? இருங்க இன்னும் பார்க்க போகல. போ கைஸ், ட்ரெயின் கீ எஸ் கைஸ். நம்ம இத்துடன் இந்த விளையாட்டு செய்திகள் முடிஞ்சிட்டது. வாங்க ஃபஸ்ட்டு போய் இதை போட்டு ஆன் பண்ணிவிட்டு கிளம்புவோம். வாங்க கைஸ், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரெயின் எஸ்கேப் முடிக்க போகிறோம். வாங்க, ஆக்சிலேட்டர் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாமா, இல்லை ட்ரெயின் கீ போட்டுருவோம். வாங்க, ட்ரெயின் கீயை போட்டு ஆக்சிலேட்டர் போட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். வாங்க, நம்ம கீழே போய்ட்டு ட்ரெயின் கீயை போடுவோம். ஃபஸ்ட்டு ஓப்பனில் இருக்கா? ஓப்பனில் இருக்குது. ட்ரெயின் கீயை சொல்லுவோம் கைஸ். வாங்க, இப்போ போய்ட்டு ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். தாத்தா பாட்டி பை பாய். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் மட்டும் தான் கைஸ் விளாட்றோம். தாத்தா பாட்டி இருக்க மாட்டாங்க. இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். அவங்கள துரத்திட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம ப்ராக்டிஸ் மூட் வந்திருக்கோம். ப்ராக்டிஸ் மூட்லேயே எஸ்கேப் ஆகிட்டோம். எஸ்கேப் ஆக போகிறோம். மறக்காமல் பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம் கைஸ். டாட்டா பை பாய் கைஸ், கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். ஃபைன், ஓகே, வளர்த்துட்டு போகிறோம் கைஸ். டாட்டா பை பாய், ட்ரெயின் ஹவுஸ் த எண்ட். ஓகே கைஸ், ஸ்ப்ளெண்டரினா மட்டும்தான் இருக்குது, அதுவும் பார்த்துட்டு பாருங்க. பை பை ஸ்ப்ளெண்டரினா. ஓகே கைஸ், நம்ம கிளம்பிட்டோம். த எண்ட். பை பை கைஸ்.